வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல சத்தான இந்த வெல்லம் போட்டு பண்ண இந்த பால் கொழுக்கட்டை நம்ம ஈவினிங் நல்லா செஞ்சு கொடுக்கலாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் நம்ம ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாங்க, அரிசி மாவு. நான் இதில் இடியாப்பம் மாவு எடுத்துட்டேன். அதே அளவு நம்ம ஒரு கப் துருவின வெல்லம் இல்லைன்னா சுகர் எடுத்துக்கலாம், சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் துருவின தேங்காய் அதை எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய், 2 ஏலக்காய் இதை போல் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு அடிகனமான ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற நெய் அதில் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ இதை லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் இந்த ரைஸ் ஃப்ளோர் இடியாப்பம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் போட்டுட்டு நல்லா இந்த கரண்டியில் நல்லா அழுத்தி கிளறிக்கலாம். இல்லை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது போல் நல்லா கலந்துக்கலாங்க. அடுப்புலேயே வச்சு இது போல் கிளறிக்கலாம். நல்லா இது போல் அழுத்தி நல்லா கரண்டியில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த சூட்டோடு இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இது வெள்ளைப்பாகு வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு துருவின அந்த வெல்லம் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சது நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நைஸாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வெல்லமும் நல்லா கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். கல் மண் இருந்தால் இதில் மேலே அப்படியே வடிஞ்சிருங்க. இப்போ நம்ம அந்த இறக்கி வச்சிருந்த மாவு நல்லா ஓரளவு ஆறியிருக்கும், கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம அழுத்தி கையில் வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. லைட்டாக அதை போல் எண்ணெய் தடவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. அந்த சின்ன சின்ன கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது போல் அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கையில் கொஞ்சமாக 2 கையிலையும் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டிக்கலாங்க. நல்லா உருண்டை ஷேப்பில் அது போல் உருட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த போல் மெலிசாக உருட்டிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்துகிட்டு உருட்டிக்கலாங்க. ஈஸியாக நம்ம எல்லா மாவையும் அது போல் உருட்டிடலாம். இதை போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு இடியாப்பம் தட்டில் நம்ம வேக வைப்போல் அந்த தட்டில் இதை போட்டுட்டு அடுப்பில் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த தட்டை அதில் வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி கட் பண்ணால் நல்லா கட் ஆகுங்க. இப்போ நம்ம அதை இறக்கி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 2 கப் இருந்ததுங்க. அந்த வடிகட்டி எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பாகு
1 டம்ளர் இருந்தது. மேலே ஒரு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிட்டு மொத்தம் 2 டம்ளர். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த உருண்டைகளை இதில் போட்டுடலாங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அப்போ தான் இந்த ஸ்வீட்லாம் அந்த உருண்டையில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 15 நிமிஷம் நான் நல்லா வேக வச்சுட்டேங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த ஏலக்காய், அது இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் விழுது அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையான இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா அரை மணி நேரம் கழித்து அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இந்த போல் ஆகிடும். நம்ம ஒரு சின்ன பவுலில் வச்சு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணி கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ஈவினிங் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.